பொண்டாட்டி இருக்கையில் ஒப்பாட்டி வச்சிருக்க புண்ணியவன்களுக்கு வணக்கம். அப்படி பொண்டாட்டி இருக்கையில் ஒப்பாட்டி வைத்திருக்க புத்திசாலிகளுக்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில் ஒப்பாட்டி வச்சிருக்க புத்திசாலிகளுக்கு வணக்கம். அப்படி பொண்டாட்டி இருக்கையில் ஒப்பாட்டி வைத்திருக்க திறமசாலிகளுக்கு வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்திருக்க அனைவருக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கே வந்திருக்க அனைவருக்கு வணக்கம். வணக்கம் மந்திரம் நமஸ்தே. லவ குஸ்கா இட்லி தோசை அருமையான சாப்பாடு ஏற்பாடு. அருமையான ரசிகர்கள் கூட்டம் கடல் மாதிரிலடா இருக்கு. இங்கெல்லாம் என்ன வரப்படாது ஊரு கட்டுப்பாடு போல. முன்னால வந்து உட்காந்தாத்தே உங்களை பார்த்தா எங்களுக்கு என்னத்தே போங்க. வீட்டுக்கு போனா பொண்டாட்டியும் பிரிச்சு வச்சுறாங்க. இங்க நாடகத்துக்கு வந்தா நீங்களும் பிரிஞ்சு அங்கிட்டு இருந்துறீங்க. சங்கத்துக்கு போனா பொம்பளையாளோட பேச வராலும் அங்கேயும் பிரிச்சுறாங்க. எப்படித்தான் எங்களுக்கு சந்தோஷம் வரும். எல்லாரும் முன்னால் வந்து உட்காந்து நாடகத்தை ரசிச்சாத்தானே எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு, உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அண்ணே நீங்க எல்லாம் வாங்கின அக்கா எல்லாம் இங்கிட்டு வாங்கம்மா, முன்னாடி வாங்க. கொஞ்ச நேரம் தான் 3 மணிக்கு நாடகம் முடிச்சிருவாங்க. வாங்க முன்னால் வந்து உட்காந்து நாடகத்தை ரசிச்சாத்தான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அருமையான இது என்னடா கூட்டம் ஆலிசு, இது என்னடா கூட்டம். நேத்து தேனி போயிருந்தான். தெஞ்சியம்பட்டின்னு ஒரு ஊரு. எதுக்கு போனிய? தெஞ்சம்பட்டின்னு. எதுக்கு போனிய? இதுக்கு கூட்டமா கடுமையான கூட்டம்டா. எதுல மாப்ள? 4 பேரும் எந்திரிக்கவே இல்லடா. கூட்டம் அப்படி கூட்டம். அப்படி கூட்டமா? அப்பதான் கோமாளி வந்துட்டேங்கிறேன். ஒரு ஆள் கேட்கிறேன் உள்ள விட்டு டான்ஸ்கார பிள்ளைய வர சொல்லு. எதுக்கா? சரியா தான் சொல்லியிருக்காப்ல. சரி அந்த பிள்ளைய வர சொல்ல நான் நினைச்சேன். சரி அந்த பிள்ளைய பார்த்துட்டு உட்கார்ந்து இருப்பாரு போலேன்னு. சரி அந்த பிள்ளைய வர சொல்லிட்டு அந்த ஆள் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டாரு. அங்கிட்டு நாடகமே வச்சது இல்லையா. சரி நம்மளா போய் நாடகத்தை தொடக்கிறோம்னு போனோம். அந்த 3 பேரும் அதோட நாங்களா பார்த்தோம். நாங்களா பவுடர் போட்டு நாங்களா நடிச்சு 3 மணிக்கு ஜாமான்கள்லாம் எடுத்துக்கிட்டு வண்டி எடுத்து ஜாமான் கிளம்பி வந்துட்டோம். பேசினா காட்சி 80,000 கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு அருமையான ரசிகர்கள் எல்லாரும் இன்னைக்கு 90,000 பண்ணா. அம்மா எங்க நாடகம்னா என்ன, எங்க ஆடல் பாடல் வைக்கிறாங்க. இன்னும் 5 லட்சம் ரூபாய் ஆடல் பாடல். ஒரு கிராம நிகழ்ச்சினா ஒரு 3 லட்சம். எனக்கு சந்தேகம் ஆடல் பாடலாம் என்ன ஆடுறாங்க. ஓகே நியாயம் ஏத்துக்குருவோம். யாரு பாடுறது? அது ஏற்கனவே ரெக்கார்டு பாடி வச்சிருப்பாங்கல்ல. சரி சரி அதான் அதை போட்டு ஆடல் பாடல 5 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து பார்த்தா அடியே ஆத்தி பாடிக்கிட்டு 10:30க்கு ஆரம்பிச்சு 12:30க்கெல்லாம் முடிஞ்சிடும். 5 லட்சம் ரூபாய் முடிஞ்சு. நம்ம விடிகிற வர கொட்டை ஏற கத்த வேண்டியதான். எப்படி காலையில 2 பலாரம் வாங்கி தர சொன்னா முழிப்பாங்க. எதுக்கா? என்ன பேசினது இதுதான். அதே உனக்கு தெரியாதா அப்படின்னு அவன் 20 ரூபாய்னு பண்ணித்தாரன்னு சொன்னேன் அப்படின்னு. ஆனா நாடகம் இன்னைக்கு எத்தனை நாடகமோ பார்த்துருக்கலாம். இன்னைக்கு நல்ல கலைஞர்களை தேர்வு செஞ்சு ஒரு கலைஞரையும் பொறுக்கி ஒரு சங்கத்தில இருந்து பொறுக்கி தேர்வு செஞ்சு இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க ஆரம்பத்திலே பப்பனை பார்த்துட்டு எந்திரிச்சு போயிடாம என்னடா பப்பனுக்கார மாதிரி தெரியலையே பொலியறது மாதிரி வந்து நிக்கிறானே சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு ஏமாந்து போயிடாதீங்க. நான் ஏன் முன்னால வந்தேன், நான் பப்புன்னு இல்ல, வேற யாரு? விநாயகர் வந்து தொங்குமே, தொங்க உள்ள வாங்கிருச்சு. இப்ப பனி நேரம் உள்ள வாங்கிருச்சு. சரி நல்லது நல்லது. அப்படியே வச்சு வாத்தியாங்கன்னு ஒரு விநாயகர் இருக்கு. 3 பேரு. நம்ம எல்லா நிறைய ஊருக்கு போயிருக்கோம். விநாயகர் சிலை ஒண்ணுதான் இருக்கு. 3 விநாயகர் இந்த அடிவாரத்துல இருக்கு. அதனால நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அனைவரும் இருந்து நாடகத்தை ரசிக்கணும். பெரும்பார்ந்த பெரியோர்களே, பெருமைப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்படுக்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்றிருக்கின்ற வட்டார நாடக கலாச்சி மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமிகு தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டம் போட்டு கிடக்கும் திருட்டு கட்டைகளே மாதிரியே. ஆமா மற்றும் காசவாடுக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்றுள்ள காவல்துறை அதிகாரிகளே மற்றும் இந்த நாடகத்தை பார்ப்பதற்காக ரொம்ப தூரத்திலிருந்து வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களை வருகை என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு நம்ம ஊரில் வெற்றிருக்கின்ற அந்த தெய்வத்தை வணங்கி அந்த மந்தை கருப்பண சுவாமி பரிவார தெய்வம் அனைத்து தெய்வத்தை வணங்கி கலைப்பணிடுவோம். ஹலோ மாநில போச்சு மாநில மாநில பண்ணி ஏதுன்னு அருமையா இருக்கு. ஹலோ கருணை உள்ள தோடு அம்மா அருணை மாறி தருகிறார்
மகமாயி தாயி கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயி கருமாரி கருணை உள்ளத்தோடு அம்மா அருள்வாரி தருகிறா அருணை உள்ளத்தோடு அம்மா அருள்வாரி தருகிறா அருணாக முருவெடுத்து கருமாறி அருள் பகிரகிலே முண்டக கண்ணியம்மா மாங்காடு தனிவாளு காமாட்சி அம்மா மாங்காடு தனிவாளு காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயி கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி தாயி கருமாரி அருளை உள்ள அருளை தருகிறார் அருணாக முருவெடுத்து கருமாறி அருகிறார் புன்னல் மாரியம்மா புகழக தேவியம்மா புன்னல் மாரியம்மா புகழக தேவியம்மா புன்னல் மாரியம்மா புகழக தேவியம் இன்னமெல்லாம் போட்டா இன்னமெல்லாம் திட்டவரே திட்டமுத்து மாரியம்மா இன்னமெல்லாம் திட்டவரே திட்டமுத்து மாரியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயி கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயி கருமாரி கருணை உள்ளத்தோடு அம்மா அருள்வாரி அருணாக முருவெடுத்து கருமாறி அருகிறார் பகிலகிலே முருகக கண்ணியம்மா சுப்பிரமணியபுரத்தில் பாலுகின்ற மந்தை கருப்பரையா சுப்பிரமணியபுரத்தில் பாலுகின்ற மந்தை கருப்பரையா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயி கருமாரி அருளை உள்ளத்தோடு அம்மா அருள்வாரி தருகிறார் அருணாக முருவெடுத்து கருமாறி அருகிறார் திட்டத்தை ஏற்றி வந்த திருமுகத்தை காண வந்தோம். திட்டத்தை ஏற்றி வந்த திருமுகத்தை காண வந்தோம். திட்டத்தை ஏற்றி வந்த திருமுகத்தை காண வந்தோம். மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம். மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம். தொட்டில் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார். தொட்டில் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார். நீலை காமாட்சி குழந்தையாக தோன்றும் அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயி கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயி கருமாரி கருணை உள்ளத்தோடு அருணாக முருவெடுத்து கருமாறி அருகிறார் அகிலகிலே முருகக கண்ணியம்மா சுப்பிரமணியபுரத்தில் பாலுகின்ற மந்தை கருப்பரையா சுப்பிரமணியபுரத்தில் பாலுகின்ற மந்தை கருப்பரையா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயி கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயி கருமாரி கைதட்டி 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 நீ என்ன சொல்லிக்கிற அப்படி வளர்த்த ஆத்தாக்கால் நல்லா கைதட்டுங்கம்மா பழக்க தோஷம் அப்படி அந்த 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 அக்கா ஒரு அக்கா தான் கைதே நினைச்சு நினைச்சு தட்டுது எல்லாருக்கும் போதுமா போடு போடு ஒரு ஆளுக்கு கரெக்ட் மறுபடியும் பேர் சொல்லத்தானே போறேன் போடுங்க தெரியும் எல்லாரும் நம்மள தெரியாத ஆளா இருக்கு போடு என்ன லைட்டா பண்ணிட்டிய துண்டு ஓட்டவனா கரண்ட் கோயில் கொண்டு கிடா எனக்கு மாலை ஓட்டவனா லைட் ஆஃப் பண்ணவும் கிடா ஓட்ட போறேன் ஒண்ணு கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதா எங்களுக்கெல்லாம் மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய விழா குழுவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்க எத்தனை ஊருக்கோ நாடகத்துக்கு போயிருக்கோம். சில ஊர்ல பொன்னாடை ஊத்துவாங்க, சில ஊர்ல ஒண்ணுமே போத்த மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல அந்த பழைய
பண்பாட்டை மறக்காம மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய இந்த வெள்ளலூர் நாட்டை சேர்ந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். ஒரு பாட்டு முடிஞ்சோன்னா நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்தினாத்த ஆமா எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன் இல்லாட்டி சந்தோஷம் இல்லைன்னா அப்புறம் இன்னைக்கு குடும்பத்துல சந்தோஷம் இல்லைனாலே அந்த குடும்பம் பிரியறதுக்கு அர்த்தம் தான். ஏன்னா இதுல சந்தோஷம் இருந்தா தான் எங்களுக்கு நடிக்க ஆர்வம் இருக்கும். நீங்க கை தட்டாம எங்களை நாங்க உங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு கொடுக்காத மாதிரி, உங்கள்ட்ட நாங்க வட்டிக்கு பணம் வாங்கிட்டு வட்டி கட்டாத மாதிரி இப்படி இருந்தா அப்புறம் நாடகம் ரொம்ப தொய்வு கொடுத்துரும். அதனால நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்த அவளா தாத்தங்க நல்லா கை தட்டுங்க. புருஷனை மட்டும் முதுகுலே போட்டு குத்துறியல்ல, நல்லா கை அவங்க குத்துறான்னு உனக்கு எப்படி தெரியும்? நமக்கு தெரியாதா? அவங்களாம் பேசிக்கிறா வேலை வெட்டி பார்க்கையில. அதனால எல்லாரும் நல்லா கை தட்டி உற்சாகப்பட. என்ன கை தட்டினாத்தான் பிரஷர் குறைதான். ஆமா பிளஷர் இல்ல பிரஷர். மனுஷன் படுத்தே கிடந்தோம்னா இடுப்பை கடுக்கும், உட்கார்ந்து இருந்தோம்னா காலு மரன்னு காலு சூவி வரைக்கிறோம். இந்த கையை எப்படி வச்சோம்னா கை மரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கை தட்ட சொல்றது. நான் நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்துங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை ஏன் கை தட்ட சொல்றோம்னா ஏப்பா ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்களா இந்த பெண்கள்லாம் இந்த கும்மி ஆட்டம் கும்மி போட்டு வைக்கிறாங்களே வைக்கிறாங்க. இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கணும்னு சொல்றதுக்கு தான் ஊர்ல காப்பு கட்டி வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி சாக்கெட்டு மட்டும் 800 ரூபாய் தையக்கூலி கொடுத்து தச்சு ஏப்பா அவ்வளவு பின்னால கயிறு வைக்கணும் நில வைக்கணும். பொம்பளை எல்லாம் ஜோடியா வந்து ஒரே மாதிரி சேலை எடுத்து சாக்கெட் 800 ரூபாய் தைய குடித்து தச்சு புருஷம்லாம் அம்புட்டு வேலிக்கரையை வெட்டி வெயில்ல கடந்து சாவன். அவன் தவுசல்ல 32 ஓட்டை இருக்கும். இவங்க பார்த்தா குறுப்பு சேலை கட்டி பெண்கள்லாம் ஒன்று சேர்த்து அப்படி கும்மி ஓட்டு ஆவாரு. அந்த மந்தைக்கு கருப்பா இருக்கு, அந்த மாரியாத்தாவுக்கு அந்த எல்லா தெய்வத்தை வேண்டிக்கிற அப்படி அப்படிதான் இப்படித்தான் கும்மி ஓட்டுவா கூட்டத்தோட கூட்டமா அவங்கதான் அப்படி போட்டா நீங்களுமா. இப்போ ஒரு பாட்டு தெரியுமா? அள்ளி மலரத்து அரளிப்பு அரளிப்பு தலடுத்து உனக்கு தானம்மா என் வந்தம்மா அள்ளியப்போ உனக்கு தானம்மா அள்ளி மலரத்து அரளிப்பு தலடுத்து. இந்த பாட்டு போட்டா பொம்பளை அதுக்கு ஆட்டம் முடிக்க முடியாது. அதே ஆத்தி தலையில பல்ட்டி அடிக்கிறாங்க. இந்த கும்மி கொட்டையிலே நிறைய பொம்பளை அப்படி தானே கும்மி கொட்டையே பேசிக்கிறா. அமுத ஆனந்தி கருப்பாய் கொட்டுக்கடி பெரிய பொல்லாத புருஷனை கண்டுக்கிட்டிய அப்படின்னு அவங்க கூட்டத்தில் பேசிக்கிடுவாங்க. இதுல நம்மளால ஆம்பளை ஆள் இடையில நுழையாம பாரு எப்படி தலை அவங்க போட்ட கட்டிங்க்கு கண்ணன்னு இருக்கும். நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும், யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல நின்றுக்கிட்டு அதாவது அது ஓட்ட கட்டிங்கும் கணேஷ் போயிலுக்கு வாட குப்பீர்னு அடிக்கும். சை அது பக்கத்துல ஒரு ரவுண்டு சுத்தி வருவா. தன்னலானி நன்னலானி நன்னலானி நாங்க கும்மி கொட்டே வைக்கல. நீ என்னடா அப்படிதானே பாடுவாங்க சுதி மாறி மாறி. அப்படி நன்னலானி 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 இப்படிதான் கும்மி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. கும்மி வீட்டுக்கிற நம்மளால இப்படி தொன்ன புத்தில உள்ள ஆம்பளையா நைஸா நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும். ஒரு ரவுண்டு சுத்துவேன். சரி 2வது ரவுண்டு அந்த செவத்த பொம்பளை இடுப்பை கிள்ளிடுவேன். அப்புறம் அதோட அறுத்துக்கிட்டு மண்டையை ஓடுத்துக்கிட்டு முளைப்பாரி நடுவு ரோட்ல கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும், பூசாரி வெறு மாதிரியே முழிப்பாரு. ஏண்டா முளைப்பாரி ஓட்டம்னு. சரிப்பா அது இருக்கட்டா. இது எப்படி உனக்கு தெரியும்? நம்மளும் இந்த வேலை பார்த்துருக்கோம்ல. அப்புறம் அளவுல அம்புட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிப்பா. அது மாதிரி இல்லாம அமைதியா இருந்து நாடகத்தை ரசிகன் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்ன கரத்திலும் முன்னகரமாய் விளங்கக்கூடிய மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் வெள்ளலூர் நாட்டை சேர்ந்து சுப்பிரமணியபுரத்தில் நான் சுப்பிரமணியபுரம்னா அறந்தாங்கிட்டே இருக்கு. அந்த நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். காலையில நாடகத்தை முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்துடும் நம்ம ஊர். அந்த சுப்பிரமணியபுரம்னு நாங்க நினைச்சிட்டோம். அப்புறம் நோட்டீஸை பார்த்தோம்னாதே எனக்கு தெரியும் உண்மையிலேயே. சுப்பிரமணியபுரத்தில் எழுந்து அருள் வாழ்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீ மந்தை கருப்பன் சுவாமி கோவில் பெருப்பொங்கல் விழாவை முன்னிட்டு நாடகம் சிறப்பாக நடைபெறும். அனைவரும் காண வருகை. விசுவாசம் தை மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு சரியாக 10 மணி கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் கீழவளவு காவல்துறை உயர் திரு ஆய்வாளர் அவர்கள் தலைமையில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திரும நாடகம் சிறு
தெரிந்தவளா இருந்தாலும் சரி தெரியாதவளா இருந்தாலும் சரி தெரியவன கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி ஒரு நடிப்பு செவேந்தன், யூடியூப் புகழ், அன்பு மைத்தினர், புது பாட்டுக்கு புது பாட்டு, பழைய பாட்டுக்கு பழைய பாட்டுக்கு விஜய் டிவி புகழ், கிராமிய பாடகர், அன்பு மைத்தினர், திருவட்டியூர் அருகாமையில் மாஞ்சூரை சேர்ந்து எம் அன்பிகநாதன் அவர்கள் இவரங்கமரையிலே வேலன் வேலன் நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு முறை உரையாடி குயில் ஒன்று குயிலும் கோகிலபாணி அன்பு சகோதரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் புதுகையைச் சேர்ந்த அனிதா அவர்கள் இவரங்கமரையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்தான் என்று வெற்றி முரசு கொட்டி வரும் அன்பு அப்பா அறந்தாங்கி அருகாமுள்ள வீரமங்கலத்தை சேர்ந்த லே கவிராஜ் அவர்கள் விரங்கமரையிலே நாரதராகவும் அதோடு இணைந்து அன்பு தம்பி விஜய் டிவி புகழ், லோட்டஸ் டிவி புகழ், ரொம்ப சிறப்பாக பாடக்கூடிய அன்பு தம்பி மேலப்பட்டுவை சேர்ந்து கே அஜித் குமார் அவர்கள் விரங்கமரையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஹார்மோனிய கலையரசு, ஹார்மோனிய சக்கரவர்த்தி, அன்போனார் மாவடி கோட்டையை சேர்ந்த எம் கே ரத்னப்பா அவர்கள் விரங்கமரையிலே ஹார்மோனியில் பின்பாட்டி இசைப்பார்கள். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வணங்கும் குணமுடையோர் விவசாயி விவசாயி விவசாயி. என்ன வளம் இல்லை எங்கள் திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டி வெளிநாட்டில் என்ன வளம் இல்லை எங்கள் திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டி வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் உள்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. பலே 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 ரொம்ப சிறப்பாக கைதட்ட ஒரு அக்காவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. 3, 9, 13, 27, 12 அக்காவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ரொம்ப சிறப்பாக சேர்த்து அன்புள்ளார் நெஞ்சார்ந்த நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மைத்தினர் வெட்டாளத்தை சேர்ந்த காளீஸ்வரன் அவர்கள் இவரங்கமரையிலே மிருதங்கம், தபேலா, டோலக், தவுல் செய்ப்பார்கள்.
பாடின 7 பேருக்கும் நன்றி, 13 பேருக்கு நன்றி. அன்றைக்கு வந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 13 தாண்ட மாட்டேங்குது என்னது நான் என்றதுல கரெக்டா இருப்பேன். ரொம்ப சிறப்பாக சேர்த்த அன்பு தம்பிக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆடவர் மாஸ்டர், ஆர்கெஸ்ட்ரா பிளேயர், அதிரடி மன்னன், எல்லாத்துலயுமே சருவலைப்பட்டியை சேர்ந்த சூர்யா அவர்கள் விரகமடலில் ஆடரோடு செய்ப்பார்கள். கைமுட்டி அடிக்கிறாயா? நான் எத்தனை ஆளோட வந்து கைமுட்டி அடி அடி அடியா? அதே உங்க ஊர்ல கைமுட்டி ஆளு என்னடா? ரொம்ப சிறப்பாக இசைத்த 13 பேருக்கு ஏன்னா அது தாண்டது விடிய வரைக்கும். நீங்க பள்ளிக்கூடத்துல 13க்கு அப்புறம் படிச்சீங்களா இல்லையா? தம்பி எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாரும் செத்துட்டாங்க. யார் வாத்தியாரு? எப்படி இருப்பாரு? நம்ம ராசி அப்படிடா. ராசி என்ன ராசி? கும்பராசி உச்சத்துல இருக்கோ. ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு அவளை அப்பா பெட்டி பயந்து ஓடி போயிடுவாப்பளே. என்ன பண்றது, எல்லாத்தையும் வாங்கிதான் ஆகணும். செவியில் காலங்கள் மாறிடுச்சு, என்ன பண்றது, அப்படித்தான் ஓட்டி. மற்றும் தாயும் தந்தையுமாய் விளக்கக்கூடிய தாளம் அன்பு அம்மனை சேர்ந்த தியாகராஜன் அவர்கள் விருங்கமலை தாளம் செய்வார்கள். சிறப்பாக இசைத்த இசை சகோதரி சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆலயத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு, காலீஸ்வரி சீன் உரிமை, எல் கவிராஜ் நடிகர் வீரமங்கலம் ரொம்ப சிறப்பான முறையில் சீனமத்திற்கு அன்புலகம் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஆலயத்திற்கு சிறந்த முறை படித்தான் ஒளிபரப்பி அமைக்க சொல்லுங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரப்பி அமைத்திருக்கும் ஒளிவலி அமைப்பு MS துறை கிராரிப்பட்டி போன்ற ஒரு நல்ல செக்ஸ் பாட்டா சாமி அண்ணே நெசமாலே இந்த அண்ணே உட்காந்து கண்ணாடி விட அதோட அந்த பக்கம் உள்ளாந்து கை தட்டுறாங்க. இங்கிட்டலாம் கட்டுப்பாடு போல ஊரில் கை தட்டுனா கட்டிட்டு வச்சிருவோம்னு சொல்லிட்டு இங்கிட்ட யாரும் எதுவும் கட்டிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப சிறப்பாக ஒளிபரப்பி அமைத்திருக்கும் அன்புலகம் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு, சைவத்துக்கு சைவம், அசைவத்துக்கு அசைவம் ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவிற்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஆள அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரணி அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ். பிராடு நிறைய விஷயங்கள் அப்படித்தான் போட்டுப்பேன். அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ்னு அவன் போய் அங்கே போய் வேளாத்தான் நமக்கா தெரியும். போயிட்டு வந்தாலும் சும்மா இருக்கும். அந்தமான் புகழ், டெல்லி புகழ் வீட்டிலேயே பார்த்தோம்னா பாத்ரூம் குடிக்கிட்டு இருப்பேன். அதுக்கு என்ன செய்யறது? அப்படித்தான் சொல்ல ஊரை ஏமாத்தானே வந்திருக்கான். புதுகையை சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸாக நடிக்க காட்டுகிறார்கள். மாமாவை பார்த்து பூச்சூடரி மைனாவை போல மொழி பேசடி மாப்பிள்ளையாடி உள்நாளடி மகராட்சி பழுதம் கல்லாளடி அம்மாடியோ வெக்கவும் என்ன அம்மாடியோ வெக்கவும்
பொண்ணு வாடியம்மா மதானந்த நாட்டியமாடடி நதியினில் ஆடடி கொழுங்கு கொழுங்கு ஆடடியோ கொழுங்கு கொழுங்கு ஆடடியோ. மலை சிறப்பாக சேர்த்த அன்பனார்கள் யாரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தகவலெல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டு இருக்க அன்பு வைத்தின மருதங்குடியைச் சேர்ந்து விஜய் டிவி புகழ் மருதமணி அவர்கள் விறகுமலையிலே பபுனா நிற்க காத்துக் கொண்டிருக்கின்றார்களே என்று தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னா என்று உங்கள் அன்பையும் அதிபர் காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமல் உள்ள திணையத்துறை சேர்ந்த கார்த்திக் ராஜா பபுன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நன்றி என்று கலந்த வணக்கம். பொதுமக்கள் அனைவரையும் அன்பு அழைக்கொண்டு இப்படிக்கு கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் சுப்பிரமணியபுரம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தின் அமைத்திற்கு நாடக அமைப்பாளருமாகி அன்பு தம்பி இசை புயல் வெங்கடேஸ்வரன் ராஜநடிகர் இரட்டையாள அன்பு தம்பி அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்களை கொண்டு குறைஞ்ச செலவுனா 60,000, நிறைஞ்ச செலவுனா 1 லட்சம் போயிருச்சு. 1 லட்சம். எந்த ஒரு நாடகம் வந்தாலும் நாடகம் மட்டுமில்ல, ஆடல் பாடல் கிராமிய நிகழ்ச்சி எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் பக்தி நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அன்பு தம்பி வெங்கடேஸ்வரனை தொடர்பு கொள்ளுங்கள். சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நன்றி என்று கலந்த வணக்கம். உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவோம். ஏன்னா உள்ள அம்பிட்ட பெரிய பெரிய டிக்கெட்டாக கிடக்கு. 8,000 10,000 20,000 கிடக்கு. அதனால் உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வந்தாத்தே உங்களுக்கு கலகலன்னு இருக்கும். என்னை பார்க்கல கொஞ்சம் கடுப்பாத்தான் இருக்கும் உங்களுக்கு. பப்புன்னு வர சொன்னா புளியர் மலை மாதிரி வந்து நின்று குண்டியை அடி தாலி போட்டு அறுத்து குமிக்கிறேன். 10 பைசா புண்ணியமுள்ள எதுக்கு தான் வந்து நிற்கிறான்னு நிறைய ஆள் கடுப்பா இருக்கும். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல போய் கோமாளி வந்துட்டோங்கிற ஒருத்தன் தலையிலே அடிச்சுக்கிறேன். ஏன் தலை வலிக்குது அவனுக்கு உள்ள ஓடான்னு அர்த்தம். அன்னைக்கு ஒரு நாள் பாக்குறேன் அவங்களா பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம பேச்ச சுத்தமா கேட்கல. அன்னைக்கு ஒரு ஊர்ல கோமாளி வந்துட்டு தான் சொன்னேன், தம்பி பப்புனுக்கார தம்பி நீங்க நடிச்ச போதும் புலந்த போதும் உள்ள ஒட்டி டான்ஸ்கார பிள்ளை வர சொன்னார். செய்ய வேண்டியது. சரி டான்ஸ் வர சொன்னான்னு டான்ஸ்கார பிள்ளை வர சொல்லிட்டேன். எதிர்பார்க்கிறேன். அந்த பிள்ளை வந்து பாட்டு பாட அதே உள்ள விட்டு வள்ளியம்மா சொன்னாரு. சரி கதை எதிர்பார்க்கிறா அவள. சரி அப்படின்னு பாருங்க 12 மணிக்கு வர்ற வள்ளியம்மாவை 11 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு. சரி 11 மணிக்கெல்லாம் வள்ளியம்மா ஆதி பரா சத்தின்னு சொல்லிச்சு. சத்தியும் இல்ல நீ உள்ள போயிட்டு நாரதரை வர சொல்ல சொன்னார். சரி தர்க்கத்தை எதிர்பார்க்கிறா. ஆமா ஆமா. அப்படி 1 மணிக்கு வர்ற நாரதரை 12 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு 12 மணிக்கெல்லாம் நாரதர் நாராயண 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 ஒரு ஆச்சுரா நாராயணெல்லாம் செத்து 8 வருஷம் ஆச்சு. நீ உள்ள போயிட்டு ராஜபாட்டை வர சொல்ல. உண்மையா இருக்குமோ? அங்க ஆள் நிக்குதான் பாக்குது. ஆள் நிக்குது. உள்ள விட்டு ராஜபாட்டை வர சொல்ல. சரி ராஜபாட்டை விரும்புவா அப்படின்னு ராஜபாட்டை வரும். 1:30 மணிக்கெல்லாம் சம்போ மகான் பாடி வந்துட்டார். பாடி வந்தோன்னா அவரை கூப்பிட்டு கேட்டேன், என்னென்ன வரேன். ஆனால் எல்லாரையும் போக சொல்றீங்களே, எல்லாரையும் வர சொல்றீங்களே, என்னென்ன வரேன் அப்படின்னு கேட்டேன். சரி ஒன்றும் இல்லை தம்பி, அவன் போட்ட போதைக்கு எல்லாரையும் பார்த்துட்டு தூங்கணும், அதனால வர சொன்ன தம்பி. உட்கார முடியாத முதலி அவன் பேச்ச கட்டு 2 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சாச்சு. என்ன ஊருக்கார கேட்டா யார் தம்பி யாரை கட்டுற நாடகத்தை முடிச்சு அப்படின்னு. அண்ணன் தான் அந்த அண்ணன் தான் சொன்னான்னு சொன்னேன். அந்த அண்ணன் சொன்னான்னா அவன்கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டான். அவன் வெள்ளஞ்சலமா இருக்கான். அவரே ஊர்ல முக்கியமான ஆளுப்ப நான் நடந்துக்கிட்டு அண்ணங்கிறே போடா வெண்ணன்னு சொல்லி பக்கத்து ஊருக்காரண்ணா பைக்கெடுத்து கிளம்பிட்டேன். சரி அப்புறம் போய் கோயில போய் 7-8 பாட்டு படிச்சதுக்கு காசு வாங்கிட்டு வந்தோம். 7-8 பாட்டு. ஆமா என்ன தேவையாது தேவையில்லாம வேற அதான். இதை ஏன் சொல்றேன்னா இடையில பல பேர் பல விஷயம் சொல்லுவாங்க. நம்மளை கூட்டி வந்தவர் யாரு? தம்பி வெங்கடேஷ் கூட்டி வந்திருக்காரு. அவர் சொல்றதையும் கேட்கணும். எப்படி 5 மணி வரை அவர் சொல்றதையும் கேட்கணும். இங்கேயா இருக்காப்ல கேட்கறதுக்கு? இல்ல போன ஒரு வார்த்தை கூட கேட்கல. நானும் ஆரம்பிச்சல. மனுஷன் ஓவியமான அவர் சொல்றதையும் கேட்கணும். அது 5 மணி வரை. அதுக்கு அடுத்து நம்ம சொல்றதை அவங்க கேட்கணும். ஏன்னா 5 மணிக்கு மேல நாடகத்தை பணம் வாங்கிட்டோம்னா நம்ம சொல்றதை அவர் கேட்கணும். பணம் வாங்கலாம் அந்த தம்பி சொல்றேன் நம்ம கேட்கணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்கள் நாடகத்தினை வீடியோ கவரேஜ் எடுத்துக் கொண்டு இருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. எல்லாரும் வெளிநாடு விருந்து பாவம். இங்கிருந்து நிறைய ஆளுக பொண்டாட்டி விளையெல்லாம் விட்டுட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு எல்லாரும் இங்க இருந்து போய் அங்க போய் கஷ்டப்பட்டு இந்த நாடகத்தை வேலை பார்க்குற நேரம் ஃப்ரீயா இருக்க நேரம் இந்த யூடியூப்ல தான் பார்ப்பாங்க. இந்த யூடியூப்புக்காரன் அண்ணனுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு யூடியூப் எடுக்கிற அண்ணன் ஏதாவது சில வார்த்தை ஆர்வத்தில் சில வார்த்தையை நோத்தனமான்னு வரும். அதை கட் பண்ணிருங்க. ஆமா எங்கே கட் பண்ற அதை பார்த்து வீட்டுல ஒண்ணு எல்லாம் அப்படி அப்படியே லைவ் போய் எங்கிட்ட கட் லைவ் போடுறேன் நான் வளர்த்த ஐயா கட் பண்ணி போடுங்க. உங்களை திட்டம் பண்ணி எதுக்கு கொஞ்சம் வாய் அடக்கியே பேசுங்க. நம்ம ஒண்ணு ரெண்டு தவறி பேசுவான். அவன் வீட்டுல பார்த்துக்கிட்டு டீ குடிக்க வழியில அவன் கேட்கறான் தேவடியாம நம்மள கார்த்திக் ராஜா தேவடியாம தான் அவங்களை பிரிச்சதுங்கிறான் கடைசியில. சொல்றேன் முண்டை போய் தாலி குடிக்க கஞ்சில வந்து அந்த கேள்வி கேட்பேன். அப்படி உள்ள ஆம்பளை நேருக்கு நேரம் நம்ம போராடிச்சு
தம்பி கார்த்திராஜா இங்க வாங்க அடிச்சு பார்ப்போம்னு சொன்னா அது மரியாதை. வீட்டுல முண்டை பொண்டாடிக்கிட்டு அடி வாங்க பயந்துக்கிட்டு கமாண்டுக்கு போட்டா அவ கண்டுபிடிக்க முடியாதுன்னு அப்படி நேருக்கு நேரம் பேசினாத்தே அவன் ஆம்பளை இல்லைன்னா அத பார்த்தா ஏன் பாக்குற இந்த பழத்தை வாங்குறதுக்கு அந்த பழம் அதுலயே நம்ம சங்கத்துல கொந்தளிக்கிறான் 4-5 பேர். யாரு அந்த காளியாத்த தான் கேட்க எதுக்கு இந்த கருப்பேன் நம்ம யாரும் கெடுதல் செய்யல. அப்பவே முயற்சியில நம்ம வளர்ந்து வரோம் போட்டுக்கிட்டு நாடகத்துக்கு போறேன் நான் நாடகத்துக்கு போனேன். அவங்களுக்கு என்னென்ன அவவே திறமையில பொழைச்சிக்கிறான். இன்னும் 7-8 நாளைக்கு ஓடும் 10 வருஷம் ஒரு 5 வருஷத்துக்கு ஓடும். அப்புறம் வீட்டில் நம்ம வேலிக்கிறவன் வெட்டன்னு அந்த நேரத்தில் நம்ம சுருட்டி அடிச்சுக்கிற வேண்டியதான். அது திறமை என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களை கலைப்பணியை இனிதே துவங்கிட வளர்த்த ஆத்தாக்க அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிகனை வளர்த்த ஆத்தாக்க என்பதை தெரிவித்துக் கொண்டு தந்தான தானா தந்தானா தானா வந்து நின்னா பாரே நின்னாலா தஞ்சி அந்தோணி சொந்தமா பாட்டெழுதி பாடி வாரேனா உனக்காக காத்திருக்கேன் உன்னோடு நான் ஒன்னா சேரணும். அதனாலே கண்ணுக்கு முன்னே வந்தடிக்க வேணும். உன்னோடு நான் ஒன்னா சேரணும். அது இல்லைனா கண்ணுக்கு முன்னே வந்தடிக்க வேணும். தனனா 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 தந்தன தந்தனா தனனா 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 தந்தன தந்தனா நடப்பு போத்தி படுத்தாலும் போகவில்லை ஓட்டரிப்பு ராப்பகல தூக்கமில்ல ராசாத்தி நடப்பு போத்தி படுத்தாலும் போகவில்லை ஓட்டரிப்பு நீ இருந்த போது மடி நான் எத்த ஒரு பாட்டெழுத கண்ணால் கண்டா பின்னால் மறைகிற பக்க வந்தாக்கா அனல் பார்வே ஏனோ பாக்குற நீ இருந்த போது மடித்த ஒரு பாட்டெழு கண்ணால் கண்டா கண்ணால் கண்டா பின்னால் மறைகிற பக்க வந்தாக்கா அனல் பார்வே ஏனோ பாக்குற உனக்கட ஓரத்தில உனக்காக காத்திருப்பேன். உன்னோடு நான் ஒன்னா சேரணும். அதை இல்லைனா கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். தூக்கமில்ல காசாத்தி உணரப்பு போட்டி படுத்தாலும் போகவில்லை ஓட்டிருப்பு தூக்கமில்ல ராசாத்தி உணரப்பு போட்டி படுத்தாலும் போகவில்லை ஓடிருப்பு போது மணி ஒரு பாட்டு பார்வை ஏனோ பார்க்கிறேன். உனக்காக காத்திருக்கேன். என்னோட நான் ஒன்னா சேரணும். அதனாலே கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். கண்ணுறங்க நேரமெல்லாம் கண்மணியும் கனவா கட்டி அணைக்கிறண்டி கலையணைய ஒரு நேவா கண்ணுறங்க நேரமெல்லாம் கண்மணியும் கனவா கட்டி அணைக்கிறண்டி தலையணைய ஒரு நேவா தாய்மணியை பேணுகின்ற பிள்ளை போல உண்மணியில் அன்பால் தானே ஏனோ வாடுறேன். நீ வருவேனோ சந்தோஷமா எழுதி பாடுறே தாய்மணியை தேடுகின்ற பிள்ளை போல உண்மணி அன்பால் தானே ஏனோ வாடுறேன். நீ
வருவேனோ சந்தோஷமா எழுதி பாடுவேன் உனக்கர வரத்தில உனக்காக காத்து உன்னோடு நான் ஒன்னா சேரணும் அதனாலே என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்கவே ஹலோ 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 எக்கோ போடுங்க ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம் ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா பல நூறு ராகங்கள் இருந்தால் 16 பாடும் சுகமானது பல நூறு ராகங்கள் இருந்தால் 16 பாடும் சுகமானது ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா அறிவாயப்பா இடையாட வளையாட சலங்கைகள் ஆட இடையோடு கொடி போல நடமாடினான் இடையாட வளையாட சலங்கைகள் ஆட இடையோடு கொடி போல நடமாடினான் உலகாளு உமையாளி ராக பாவங்கள் ஆனந்தம் குடிகொண்ட கோலமம்மா உலகாளு உமையாளி ராக பாவங்கள் ஆனந்தம் குடிகொண்ட கோலமம்மா ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா பல நூறு ராகங்கள் இருந்தால் 16 பாடு சுகமானது பல நூறு ராகங்கள் இருந்தால் 16 பாடு சுகமானது ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா இருக்காங்க ஹலோ அண்ணே இதை கொஞ்சமா ஏனே முறைச்சு பார்க்குறீங்க இந்த பாருமா மூஞ்சி அப்படிதான் மூஞ்சி நீ பாடி ஏதாவது பண்ணிட்டு இருக்க நல்லா வச்சு நான் என்ன பண்ண நான் என்னமா அவரை பண்ண போறேன் பேசாம இருக்க உங்க எல்லாருக்கும் வணக்கம் நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும் எல்லாரும் அங்கங்க தள்ளி தள்ளி இருக்கிறீங்க என்னமோ நைஸா ஏதோ ஒரு வேலை பார்த்து நாங்க பேசிட்டு இருக்கோம் நீ அங்கிட்டு பேச அங்கிட்டு பேச உங்களுக்கு நீ வம்பளுக்குன்னா உங்களுக்கு தூக்கமே வராது அப்படிதானே ஆமா ஆமா சூர்யா உன்னைய போய் நான் கூப்பிடுறேன் பாரு ஏன்டா களவாணி பையன் நீ சூர்யாங்கனே வாங்க தங்கச்சி தான் கூப்பிடுறியாடா சத்த வாரியான்னு மானகட பையல தூ தூ மாமா
ஏமா வந்தமா போட்டமா தாக்கல லோட்டமா இருக்கணும். சரி ஆரம்பமா. அவ சொன்ன மாதிரி கட் பண்ணாம அப்படியே வர போறா. அதான். வார்த்தை பேசிட்டு ஏய் அத்தா தூரமா நான் இல்ல இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. எந்த மை கூட இருக்கு என்ன சங்கு ஊதுது? எது கொடுங்க லைட்டா குடிச்சுக்கோ தூரமா வாரியா வாரியா அந்த விரிச்சியை போட்டு விடுங்களே. சும்மா சும்மா போட்டு விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அத கூட கமாண்ட்ல ஒரு ஆள் இந்த புள்ள குனிஞ்சு இது வாங்காதான்னு வேற அடிச்சிருக்காங்க. வாய முறா களவாணி பேரே. ஏன் இந்த ஊர்ல யாருமே சிரிக்க மாட்டீங்களா? இல்ல ஊர் கட்டுப்பாடா? ஏன் உனக்கு கண்ணு எதுவும் தெரியலையா? இல்ல கண்ணை இது இங்க வச்சிருக்கீங்க பாரு எல்லாம் அவங்க சிரிக்கிறாங்க. இந்த பொண்ணாட கொண்டாந்து போத்துறவர் சிரிக்காம உருன்ல இருக்காரு ஊமதுரம். ஏன் சிரிச்சான சிரிக்காது உனக்கு என்ன? மனசு வருத்தமா இருக்கா இல்லையா? சும்மா இரு. வேணா ஒரு சும்மா இருந்தா எங்க ஆளகனா அது ஒரு சிரிப்பை பாரு இப்ப சொன்ன உடனே மாமா சிரிங்க. அத்தானா ஸ்மைல் ப்ளீஸ். வீட்டுக்காரமா உட்கார் நேரம் பாக்குதா பாக்குதா? காலைல சாப்பாடு போடக்கூடாது. என்னால முடிஞ்ச உதவி குச்சியை கொளுத்தி போட்டுட்டு போ. எனக்கு மலர் மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து என்ன சொன்னாலும் நம்ப மாட்டா அவர் வந்து அதெல்லாம் வீட்டுல. அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றி கலந்த அப்படிலாம் வணக்கம். இருக்காது. ஏத்தா வீட்டுக்காரமா யாரோ உட்கார்ந்திருக்கீங்களா? ஏன் அத்தான் அப்படி வரைக்கும் நான் கம்பெனி கொடுத்துக்கிறேன் கோச்சுக்காரங்க. ஏய் அத்தா அத்தரமா மாரியா அதானே சம்பளத்தை கூட ஏத்தல. ஹலோ ஹலோ பேசுறது நல்லா கேக்குது. மாமா என்னமா மாத்தி விடுமா? சரி நான் சூடானே மோகினி கைதீண்டாலே நல்ல மாங்கனி வரிய மாப்பிள்ள வரிய வரிய மாமனே வரிய என்ன தொட்டு புட்டு போகாம தட்டிக்கிட்டு போகட்ட வரிய மாப்பிள்ள வரிய வரிய எல்லாம் சூடானே மோகினி சீடாத நல்ல மாங்கனி
இங்க போ அத வை. என்ன வார்த்தை மாமா நீ கேட்டீங்க? ஆத்தாடி நான் என்ன ஏண்டா பல்ல வச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்கேன். எத்த தட்டி வார்த்தை நீங்க தானே சொன்னீங்க. அதுக்கு நான் அங்க போய் லூசு சொல்லலாமா? அதுக்கு அவனுக்கு பல்லு சங்க முடியாது. யார் நீ சொல்றது உங்களுக்கு? ஆமாங்க. யார் சொன்னது? என்னங்க? ஐயோ பாக்க மறந்துட்டேன். ஓடி மனம் இருக்கு குஞ்சம் நல்லா ஓடி மனம் கேட்டங்க யமகில சமந்தன இருக்கு சந்தன நீ சமந்த பொண்ணு கேட்டங்க யமகில சுத்தன கேட்டானோ வரமாட்டே கேட்டானோ அரமாயா முத்து பச்சதுனாக இத பணகாசு வைக்க முடியாது போங்க பரமரியா முத்து பச்சதுனாக இத பணகாசு வைக்க முடியாது போங்க சூடரே மோகினி கச்சிடாத நல்ல மாங்கனி என்ன காதலி போறாயிரம் உண்டு ஆனா என்ன கட்டிக்கிற நிபந்தனை உண்டு அது என்ன நிபந்தனை? வரப்போற மாப்பிள்ளை எப்படி இருக்கணும் எப்படி வச்சு இருக்கணும்? அவர்தான் துணி துவைக்கணும் சரி. அவர்தான் பாத்திரம் விளக்கணும் ஆ. ஆ. அவர்தான் எல்லா வேலையும் பார்க்கணும் நீ என்ன பண்ணுவ? வேடிக்கை பாப்பேன் ஏமா ஏமா இருடா. அவன் என்ன வேணும் உனக்கு? தம்பியா அண்ணே அண்ணனா? வேணுங்க நல்ல குடும்பம். அண்ணன் அண்ணன் ஏண்டா தங்கச்சியை பத்தி எதுக்கு நான் கூப்பிடுறேன் கலாடி அண்ணன் அனுப்புங்கிற? ஏமா செனப்பிரியா ஏய் அண்ணன் சொல்றத ஏண்டா லூசு பேலே அதுக்கு ஏண்டா தூணா தூவனா என்னடா சொல்றீங்க அது இல்ல ஏன் கல்யாணம் பண்ண சனையா மாட்டியா? என்னது செனையாகிறது மாடுடா மாசமாக மாட்டியான்னு கேளுடா சத்யபிரியான்னு சொல்ல வேண்டியதுல சத்தியபிரியாவா இல்ல செய்யப்பிரியான்னு சொல்ல செய்ய வரியான்னு சொல்லி இப்படி நீ செனப்பிரியா நீயாவே இல்ல பசி வந்தா நீ இப்ப போடு. என்ன காதலி போறாயிரம் உண்டு ஆனா என்ன கட்டிக்கிற நிபந்தனை உண்டு உனக்கு வாக்க படைக்கிறக்கு ஆசனம் ஆனா எனக்கு முத புருஷன் இல்லாதடா அவளுக்கு வரும்போதே வரமாட்டேன் பிழப்பது தானே நான் தரமாட்டேன் நிபந்தனைக்கு கட்டப்பட்டவங்க வாங்க இல்ல நீட்டி படுக்க வீட்டுக்கு போங்க நிபந்தனைக்கு கட்டப்பட்டவங்க வாங்க இல்ல நீட்டி படுக்க வீட்டுக்கு போங்க சூடரே மோகினி கை நீயாதே மாங்கனி பேரு சூர்யா எனக்கு கோபம் வந்துச்சு ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன் இழுத்தே விடுவேன் என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கீங்க இதனால இப்படி போட்டா சரி வராது பழைய காதல். அப்படியா? ஏய், அது 2 சைடு லவ் பண்ணாதான் பழைய காதல் 1 சைடு லவ் பண்ண கிடையாது போனட்டு சண்டை கூப்பிடுது முத்தம்மா உன் பின்னால நான் வாரேன் முத்தம்மா ஐயா நல்லாதான் சாமி இருந்துச்சு எதுக்கு புடுங்குற ஐயா அட இந்தடா நீ தான் சொல்லுச்சன மாத்தி. நல்லா தானே இருந்துச்சு உனக்கு தெரியும் இவன் இதை மூடு. இங்க யாரு கேட்டா? ஏய் பிள்ளை முண்டதியா வகுத்துக்குள்ள ஜாலியா முரட்டு பிள்ளையா இருக்குதியா. ஏண்டா சானா என்னடா ஐயோ வீடியோ எடுக்கலாம் வாயை மூடி தொலை ஒத்தர் ரூபா தாரே ஒரு ரூபா பதட்டலாரே ஒட்டிக்கிட்ட வாங்க நம்ம போட பக்கம் ஒத்த ரூபாய் வேணும் ஒன்ன பத்தட்டி வேணும் ஒத்துக்கிற மாட்டே நீ ஒதுங்கி நில்லு மானி ஒத்தர் ரூபா தாரே நல்ல பதக்கச்சங்களி தாரே 10 மணிக்கு மேல நீ வந்தமா கட்டுக்கு வாயா
பட்டு வந்து நமக்கு போட்டு இந்த குரலை எங்க கேட்ட பாருங்க. அஞ்சு கொண்டு போகவே பொய்யிருங்க நேரம். காவல்துறை அதிகாரிகள் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். கீழவளவு காவல்துறை அதிகாரி அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். அப்பா முடிஞ்சா ஒன்றும் பிரச்சனை இல்லையே. வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு வைக்காமத்தான் போறீங்களே ராசாவே, அடிக்கார ராசாவே. அட என்னத்தை ஏய் நீ வாய முத மூடி தொட. எனக்கு இதெல்லாம் பார்த்தா வேற ஞாபகம் வருது. என்ன ஞாபகம்? பேசாம போற போக்க பார்த்தா மிருதங்காரன் நீனும் மரியாதையா நம்ம 4 பேரும் சேர்ந்து என்ன வந்தது? மாமாவையும் சேர்த்துக்கிட்டு கும்மல